வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். நேற்று எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அது கூடவே திருமலையில் கடும் குளிர் மழை நிலவரதுனால ரூம் இல்லாமல் அங்கே தங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரூம் புக்கிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருமலையில் இன்றைக்கி என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி நிலவரப்படி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 1205 டோக்கன்கள் அவைலபிள் இருக்குது. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் திருமலைக்கு போகிறவங்க எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு போங்க. இது எங்கே செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது டோக்கன் அவைலபிள் இருந்ததுன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பிரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவாங்க. தேவைப்படுறவங்க ஆதார் கார்டு கொண்டு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தோம்னா தினமுமே 3000 டிக்கெட்டுகள் வழங்குறாங்க. நடந்து போய் சாமி தரிசனம் செய்கிறோன்னு நினைக்கிறவங்க அந்த வழியாக போயிட்டு டோக்கன் வாங்கிக்கலாம். திருமலையில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான குளிரும் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நாட்களில் அங்கே ரூம் இல்லாமல் தங்குறது ரொம்ப கஷ்டம். இதனால் திருமலையில் எப்படி ரூம் புக் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரூம் புக்கிங் பார்த்தோம்னா 2 வழிகளில் பண்ணலாம். ஆன்லைன் ரூம் புக்கிங், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் இருக்குது. ஆன்லைன் ரூம் புக்கிங் பார்த்தோம்னா தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் ரூம் புக்கிங் எப்போ புக் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு மதியானம் 3 மணி டைமில் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகும். நம்ம தரிசனத்துக்கு என்ன ஐடியை வச்சு புக் பண்ணியிருக்கோமோ அதே ஐடியை வச்சு தான் ரூம் புக்கிங் ப்ராசஸ் பண்ணணும். இந்த ரூம் பார்த்தோம்னா தரிசனம் செய்கிற அன்னைக்கோ இல்லை அதுக்கு முந்தின நாள் மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸில் நமக்கு ரூம் புக்கிங் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி ரூம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது போன்ற தகவல்கள்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதே போல் நம்மளால் இந்த பர்டிகுலர் ரூம் தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணவும் முடியாது. இந்த ரூம் புக் பண்ண ஸ்லிப்பை கொண்டு போய் சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட போயிட்டு ஸ்கேன் செஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு ரூம் அலாட் ஆகும். ரூம் அலாட்மெண்ட் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அது கூடவே நம்மளுக்கு ரூமுக்கான லொக்கேஷனும் தெரிய வந்துடும். நமக்கு அலாட்டான லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிக்கிட்ட நம்ம சாவி வாங்கிக்கணும். திருமலையில் ரூம் புக் பண்ணோன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. தனியாக போகிறவங்களுக்கு திருமலையில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவர்களுக்கு தனியாக ரூம் கொடுக்க மாட்டாங்க. திருமணமாகாத கப்பல்களுக்கு திருமலையில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு தரிசனமாக இருந்தாலும் சரி, அது விஐபி பிரேக் தரிசனம் இருந்தால் கூட சரி, தனி நபர்களுக்கு திருமலையில் ரூம் கிடையாது. அடுத்தது இதுதான் நம்ம முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன். ரூம் புக்கிங் பண்ணாமல் தரிசனத்துக்காக போகிறவங்க எப்படி ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறது அப்படின்ற தகவலை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருமலையில் கடும் குளிரும் மழையும் பெய்யறதுனால ரூம் இல்லாமல் அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு அதிகாலை 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் ஆரம்பிப்பாங்க. ரூம் புக்கிங்கும் எஸ்எஸ்டி டோக்கன் மாதிரி தான். அதிகாலையில் போயிட்டோம்னா கன்ஃபார்மாக ரூம் புக் பண்ணிடலாம். புக்கிங் பார்த்தோம்னா 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம 5 மணிக்கு முன்னாடியே போயிட்டு கியூ லைனில் ஜாயின் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக நம்ம ரூம் புக் பண்ணிடலாம். ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கம்பல்சரியாக தேவைப்படும். எங்கேயுமே மைனர்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க, தனிநபர்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் நம்ம ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கொடுத்து புக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு புக்கிங் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தோம்னா புக்கிங் ஐடி இருக்கும். அந்த புக்கிங் ஐடியை வச்சு தான் நம்மளுக்கு ரூம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு நம்ம கீ வாங்கிக்கணும். ரூமுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ரூம் ஃபில் ஆயிருக்கு, இதை பற்றின தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரூம் அலாட்மெண்ட் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரூம் புக் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அலாட்மெண்ட் சீக்கிரம் ஆகிடும். காலையில் ஒதுக்கப்படுற ரூம் எல்லாமே காலியான ரூம்களை ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் லேட் ஆக ஆக பக்தர்கள் ஒருத்தரை காலி பண்ணுற ரூமை தான் இவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் 5 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே நம்ம புக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லேட் ஆக ஆக புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அலாட்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும். சில நேரத்தில் க்ரௌடு அதிகமாக இருக்கிற சமயத்துலையும் விசேஷ நாட்கள்லையும் ரூம்கள் காலியாகாத நேரத்தில் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் ரூம் புக் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தோம்னா அதிகாலை 5 மணி. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் சிஆர்ஓ ஆஃபீஸில் கியூ லைனில் போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம கன்ஃபார்மாக ரூம் புக் பண்ணிடலாம். ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில் 50 ரூபாய் ரூம் இருக்கும், 100 ரூபாய் ரூம் இருக்கும், 1000 ரூபாய் ரூம் இருக்கும். 50 ரூபாய் ரூமுக்கும் 100 ரூபாய் ரூமுக்கும் டெபாசிட் பார்த்தோம்னா 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகாலை 5 மணிக்கெல்லாம் போயிட்டு ரூம் புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா கோகர்பம் டேமில் ஒரு பூஜை நடத்தியிருக்காங்க. அந்த பூஜையில் டிடிடி சேர்மனும்
அடிஷ்னல் இஓ அவர்களும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை எதற்காக நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, திருமலையில் இருக்கக்கூடிய கோகர்பம் டேம், ஆகாசகங்கா, பாபா விநாசம் டேம் இது எல்லாமே முழு கொள்ளளவு எட்டியதாகவும், இதனால திருமலைக்கு அடுத்த 300 நாட்களுக்கு திருமலையில குடிநீர் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் மழை தொடர்ந்தால் மீதமுள்ள 2 டேம்களும் முழு கொள்ளளவு எட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போல திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.